வணக்கம் நண்பா. நம்மளுடைய தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் ஷூட் போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி வந்திருக்கு. இந்த விருந்தாளி எப்போ வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு வந்திருப்பார். நமக்கு விஷயம் தெரியல. என்னென்னா, இந்த லூசினோடஸ் ஆர்பனலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியை தான் நம்ம ஷூட் போரர்னு அழைக்கிறோம். இந்த பூச்சி நீங்கள் செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண 4வது நாளே உங்கள் இலையில் முட்டை வச்சிரும். எப்படிப்பா அவ்வளோ சின்ன இலையில் முட்டை வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டை வைக்கும். ஏன்னா இந்த பூச்சி அந்த இலையுடைய கணுப்பகுதியில் முட்டை வச்சுட்டு அந்த முட்டை என்ன ஆகும், பொறிச்சு உங்கள் இலையில் இருக்கக்கூடிய தண்டை சாப்பிட்டு உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 45வது நாள் தான் மேக்ஸிமம். இலைகள் அங்கங்கே இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் தொங்கும் போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம செடியில் பூச்சி தாக்கியிருக்கு அப்படின்னு விஷயம் தெரியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, வேகமாக வாங்கிட்டு போய் கடையிலேருந்து டைக்ளோரோஃபாஸோ இமிடாவோ இல்லை லார்வினோ வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவீங்க. அது பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ட்ராப் இன்ஸ்டால் ப்ராப்பராக பண்ணணும். நாங்கள் பண்ண தவறுனதுனால தான் இந்த மருந்து இப்போ தெளிக்கிறோம். நாங்கள் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த பூச்சி ஒரு மீடியம் ரேஞ்சில் தாக்கியிருக்கு, குறைஞ்சபட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்பைன்டோரம் அப்படின்னு ஒரு மருந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம். இது இயற்கைக்கு உகந்தது தான். இதனால் தேன் பூச்சிகளுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இதனால தான் நாங்கள் இதை பெரும்பாலும் பல வீடியோவில் ரெஃபர் பண்ணாத ஒரு முக்கியமான காரணம், இதனால் தேன் பூச்சிகள் பாதிக்கப்படுதுன்றதுனால தான். ஏன்னா தேன் பூச்சிகள் எந்த ஒரு விஷயமும் நம்ம இயற்கையை சார்ந்து இருக்க விஷயம் அழிக்குது அப்படின்னா இது இயற்கைக்கு உதவாதது தான். வேறு வழி இல்லை அப்படின்ற விஷயத்தினால கெமிக்கலுக்கு போக முடியாது. இது ஆர்கானிக்கில் இது வந்து பர்மிட்டட் அப்படின்றதுனாலையும் இந்த மருந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது 10 லிட்டர் தண்ணிக்கு 8 ml அப்படின்ற அளவில் நாங்கள் இப்போ பயன்படுத்திகிட்ருக்கோம். இது பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நாளுக்கு இந்த நோயோட கட்டுப்பாடு இருக்கும். எம்போரர் இந்த ஷூட் போரர் பூச்சிகளுக்கு இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. அதனால தான் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். குறைஞ்ச அளவில் பயன்படுத்தினா ஓரளவுக்கு ஒரு கிராப்புக்கு ஒரு முறை மட்டும் உங்களால் இந்த பூச்சியை எளிதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. ஏதாச்சும் சந்தேகமோ விஷயமோ நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பா.